அனைவருக்கும் வணக்கம். இன்று கதையாடல் 13உடன் இணைந்திருக்கின்றோம். இங்கே சிறந்த எழுத்தாளரும் திரைப்பட நடிகரும் சிறந்த கதை சொல்லியும் உலக மக்கள் மனத்தில் விருட்சம் போல அகன்று விரிந்து ஆழப் பதிந்திருக்கின்ற எமது அன்புக்குரிய பவா செல்லத்துரை அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவருக்கு அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வழமை போல கதைக்குள்ளே ஊடுருவிச் சென்று அதன் கருவை பிரித்து பார்த்து தன்னுடைய உளவியல் சிந்தனைகளையும் உள்ளே நுழைத்து கதையாட இலங்கையிலிருந்து இணைந்து கொண்டிருக்கின்ற ரக்ஷனா ஷெரீஃபுடீன் அவர்களுக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீண்ட காலமாக இணைந்து கொள்ள முடியாத சூழ்நிலையிலே கதையாடலை எப்படி நடக்கிறது என்று அக்கறையோடும் அவதானத்தோடும் கவனித்துக் கொண்டிருக்கின்ற, கதைக்குள்ளே உள்ள மறைந்திருக்கின்ற ஒரு சிறிய ஒரு விடயம் என்றாலும் அதை அவதானமாக நோக்கி வித்தியாசமான பார்வையிலே அவற்றை நோக்குகின்ற சிறந்த ஆழக்கவியும் புலம்பெயர் மண்ணின் மக்களின் மனநிலைகளை தன்னுடைய மொழிபெயர்ப்பு பணியினால் கற்று மக்களின் அகன்ற பார்வையிலே நோக்குகின்ற எமது கலாநிதி ஜீவகுமரன் அவர்கள் டென்மார்க்கில் இன்று இணைந்து கொள்கின்ற அவருக்கும் அன்பு வணக்கத்தை கூறிக்கொண்டு, பவா செல்லத்துரை அவர்களின் கரடி என்ற சிறுகதையே இன்று கதையாடல் நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைத்திருக்கின்றோம். கரடி சிறுகதையிலே அண்ணாமலை வாத்தியார் மற்றும் தல்லாக்குளம் ரமேஷ் ஆகிய 2 கதாபாத்திரங்களும் குரு சீடன் உறவுக்கு அப்பால் கலையின் வீழ்ச்சியையும் அதன் மீதான ஒரு பிடிப்பையும் பிரதிபலிக்கின்ற இருவேறு துருவங்களாக சித்தரிக்கின்ற கதை. இந்த கதை பற்றித்தான் கதாசிரியர் கூறுகின்ற வார்த்தைக்குள்ளே நாம் இப்போது நுழைவதற்காக அவரை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க சார், வாங்க. இப்ப நீங்க சொல்லலாம். தொடங்குங்க நீங்க. வா சார். நானா? ஓமாம், நீங்க தான். ஓ, நான் தான் பேசணுமா? சரி சரி. நீங்க தான். ஆமா, நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய டொமினிக் என்கிற ஒரு சிறுகதையை பற்றியான ஒரு மிக ஆழமான ஒரு இதே மாதிரியான ஒரு கலந்துரையாடல் கூட்டம் கடந்த வாரம் நியூசிலாந்தில் நடந்தது. உண்மையிலேயே அந்த கூட்டத்தை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டேன் நான். ஏனென்றால் அவ்வளவு ஆழமாக ஒரு 12 பேர் அந்த கதையை பற்றி பேசினார்கள். அதைத் தொடர்ந்து ஒரே வாரத்துக்குள் இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து கௌரியினுடைய இந்த ஒருங்கிணைப்பில் என்னுடைய இன்னொரு கரடி என்கிற ஒரு கதையை பற்றியான உரையாடல் தொடங்குவது மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. சின்ன வயதிலிருந்தே கலைஞர்களோடு சேர்ந்து பயணிப்பது, கலைஞர்களோடு சேர்ந்து வாழ்வது, கலைஞர்களை உற்று நோக்குவது, கலைஞர்களை அவதானிப்பது, கலைஞர்களோடு நுட்பமாக பழகுவது என்கிற வாழ்க்கை எனக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது. அப்படியான வாழ்க்கை வாய்க்கப் பெறாதவர்கள் தான் இந்த உலகத்தில் பெரும்பான்மையானவராக இருக்கிறார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வாய்த்திருக்கிறது. டென்மார்க்கிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த ஒரு பயணிகள் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார்கள். என்னுடைய நண்பன் ஜாஷ்வா பீட்டர் தான் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருந்தார். எங்கள் வீட்டிலிருந்து சில மீட்டர் தூரத்தில் உள்ள சாரோன் போர்டிங் பள்ளி மைதானத்தில் ஒரு பெரிய கலாச்சார நிகழ்வு அவர்களுக்காக நடத்தப்பட்டது. அந்த நிகழ்வில் ஒரு 3-4 பர்ஃபார்மன்ஸ், தனித்தனி பர்ஃபார்மன்ஸ் நிகழ்த்தப்பட்டது. அதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரு மனிதன் வாய் நிறைய பெட்ரோலை வைத்துக்கொண்டு கையில் ஒரு தீப்பந்தத்தை வைத்துக்கொண்டு ஒரு உக்கிரமான ஒரு ஆட்டத்தினூடே வாயில் இருந்த பெட்ரோலை அந்த தீப்பந்தத்துக்குள் துப்பி அது பற்றி எரிகிற அந்த நெருப்பினுடைய ஆடுகிற அந்த காட்சி எல்லோரையும் உறைய வைத்தது. அதில் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு டென்மார்க் நாட்டை சேர்ந்த ஒரு இளம் பெண் ஓடி போய் அவனுடைய தோளில் கிடந்த அந்த துண்டில் ஒரு 50 ரூபாய், இந்திய ரூபாயை அவருடைய தோளில் குத்திவிட்டார்கள். அது எனக்கு கலைக்கு கிடைக்கிற மிகப்பெரிய அங்கீகாரம் என்று தோன்றியது. 50 ரூபாயில் ஆரம்பித்து
5 ஏக்கர் நிலம் கொடுப்பது வரையிலும் கலைஞர்களுக்கு தொடர்ந்து நிகழ்ந்திருக்கிறது. நான் சொல்வது ரொம்ப கம்மி. தி ஜானகிராமனுடைய ஒரு கதையை படித்த ஒரு வாசகன் என்னுடைய 5 ஏக்கர் நிலத்தை உங்களுக்கு இந்த கதைக்காக எழுதி வைக்கிறேன் என்று சொன்னது ஞாபகம் வந்தது. அதை விடவும் அதிகமான வெகுமதிகள் எப்பொழுதும் கலைஞர்களுக்கு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும். பிரபஞ்சன் சமீபத்தில் நான் சொன்ன மகாநதி கதையில் சொல்வது மாதிரி செல்வம் கலைஞர்களுக்கானது என்கிற இடம் எனக்கு புல்லரிக்க செய்தது. அந்த காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் முடிந்து விட்டது. கொஞ்ச நேரத்தில் அந்த தாங்கல் சேகர் என்கிற ஒரு கலைஞன் அர்ஜுனன் வேஷம் போட்டுக்கொண்டு தூரத்தில் அந்த மைதானத்தில் நடந்து வருகிற ஒரு காட்சி. அடுத்த பர்ஃபார்மன்ஸுக்கு எல்லோரும் ரெடியாகி விட்டார்கள். நாங்கள் எல்லாம் உட்காந்து பார்த்துனே இருக்கும்போது அந்த ரமேஷ், அந்த ஏற்கனவே ஆடி முடித்த ரமேஷ் கரடியாகவும் அதற்கு பிறகு அந்த பெட்ரோல் வைத்து உயிரை பணயம் வைத்து ஆடுகிற அந்த ஆட்டத்தினுடைய தனக்கு கிடைத்த அந்த 50 ரூபாயை அந்த பின்னிலிருந்து எடுத்து தன்னுடைய துண்டிலிருந்து எடுத்து ஓடி போய் அந்த அர்ஜுனன் வேஷமிட்டு வந்த அவருக்கு தாங்கல் சேகருக்கு அவருடைய கிரீடத்தில் அந்த 50 ரூபாயை குத்திவிட்ட ஒரு காட்சி என்னை அன்று இரவு தூங்க விடாமல் செய்தது. அன்று இரவுதான் நான் இந்த கதையை எழுதி முடித்தேன். தனக்கு கிடைத்த 50 ரூபாய் என்பது இந்த கதை கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது. அப்பொழுது அந்த 50 ரூபாயில் கிட்டத்தட்ட 20 கிலோ ரேஷன் அரிசி வாங்க முடியும். அவ்வளவு வறுமை நிலையில் இருக்கிற ஒரு கலைஞன் தனக்கு கிடைத்த 50 ரூபாயை இன்னொரு கலைஞனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த காட்சி என்னை மிகுந்த அவஸ்தைக்குள்ளாக்கினது. அதனால்தான் அந்த கதையை நான் எழுதி முடித்தேன். உலகம் முழுக்க கலைஞர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தனக்கு கிடைத்த செல்வம் தனக்கானது அல்ல, அது பொதுவானது அல்லது இன்னொரு கலைஞனுக்கானது என்கிற அந்த அபூர்வ குணம்தான் அந்த கதையை என்னை எழுத வைத்தது. அந்த இத்தனை ஆண்டுகள் கழித்து ஜெர்மனியிலிருந்து ஒரு டென்மார்க்கு, பிரான்ஸ் மாதிரியான நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் மத்தியில் இந்த கதை வாசிக்கப்பட்டதும் அது குறித்து ஒரு கலந்துரையாடல் நடப்பதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்கள் இதற்கு மேல் அந்த கதையை பற்றி விமர்சித்து விட்டு என்னிடம் சில கேள்விகள் கேட்டால் நாம் உரையாடுவதற்கு வசதியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இதுல இப்ப நான் இவட்ட கேட்கிறேன். முதல் கலாநிதி ஜீவகுமாரன் அவர்களை நான் இப்போது அழைக்கிறேன். நீங்க சொல்லுங்க கலாக்கா. அனைவருக்கும் வணக்கம். பவாயாக்கு வணக்கம். ரக்ஷனா கௌரி மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கிறது. நான் கதைக்கிற கேக்குதா கௌசி? எனக்கு நல்லா கேக்குது கௌரி. இதுல எல்லாருடைய படங்களும் வரலையே, உங்க படமும் அவங்க படம் தான் வருது. எப்படி போடுறேனா? எப்படி இருக்கட்டும். இந்த கதை எனக்கு ஒரு புதிய ஒரு களத்தை அறிமுகப்படுத்தி இருந்தது. நன்றி. இலங்கையிலோ அல்லது நான் வெளிநாட்டுல இருக்கிற பொழுதோ இந்த இசைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை அவர்களுடன் நெருங்கி பழகின்ற சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. உங்களுடைய இந்த கதைக்களம் புதிய ஒரு உலகத்தை எங்களுக்கு காட்டி இருக்கின்றது. முதலாவது அதற்கு நன்றி ஐயா உங்களுக்கு. அதுல ஒவ்வொரு சின்ன சின்ன விடயங்களும் நீங்கள் மிக அவதானமாக ஒரு ஒரு மனித நேயத்தில் கண்கொண்டு நீங்கள் அதுல எழுதியிருக்கிற சில விடயங்கள் எனக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு பார்வையை கொடுத்தது என்று சொல்ல வேணும். உதாரணமாக அந்த புலி காலுக்கு செருப்பு இல்லாமலுக்கு வாடுறது, ஓடுறது, அவங்க அப்புறம் 2 கையாலையும் ஓடுறது, அந்த அவர்களுடைய அந்த வலியை நீங்கள் மிகவும் அழகாக சொல்லியிருந்தீர்கள். நாங்கள் சும்மா பார்க்கிற பொழுது நாங்கள் அவர்கள் ஆடுகிறார்கள் என்று பார்ப்போமே தவிர அதற்கு பின்னால இருக்கிற வலி நமக்கு தெரிவதில்லை. அது மிகவும் துல்லியமாக நீங்கள் அந்த பாத்திர படிப்புகளை இதாக அந்த புலியாக வந்தவரோ கரடியாக வந்தவரோ அவர்களுடைய பாத்திரத்தை மிகவும் அழகாக செய்திருந்தீர்கள். அடுத்த விடயம் அந்த அதிகார போட்டி அல்லாட்டி அந்த அதை நடத்துகிறவர் எடுத்துக்கொள்ளுகிற பவர், கூப்பிட்டு பேசுறதுன்றது, அந்த கரடி வேடம் போட்டிருக்கிற அந்த பொடியனுக்கு இருக்கிற அந்த உணர்வுகள், அதுகள் எல்லாமே நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுக்கு தெரியாது எத்தனை துன்பங்களுக்குள்ளாலே அந்த கலையை அவர்கள் எங்களுக்கு தருகிறார்கள் என்ற ஒரு
விடயம் அந்த கதையை வாசிக்கும் பொழுது அதை அந்த தொடக்கத்திலேயே நீங்கள் அந்த அந்த ஒரு என்னன்னு சொல்றது, இப்ப நாங்கள் பூக்கட்டைக்குள்ள அந்த நேர் மாதிரி அந்த உணர்வுகளை மிகவும் அழகாக கதை முழுவதற்கும் கொண்டு செல்லுகின்றீர்கள். அவர்கள் அண்ணாமலை திட்டின பொழுது அந்த ரமேஷுக்கு வந்த அந்த உணர்வு பூர்வம் அந்த கரடி உருவத்துக்குள்ளே இருந்து அவன் வெளியிலே வந்து அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு போகிற வரையும் அவர் பட்ட வேதனை எல்லாம் அது நாங்கள் படுகிற மாதிரியான வேதனையாக நீங்கள் வடிவாக எங்களுக்கு அதில் சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் ஒரு ஐமிச்சம் எனக்கு அந்த 2 லிட்டர் மண்ணெண்ணையை அப்படி வைத்து துப்பி இருந்தார் வாய்க்குள்ளே என்று சொல்லி, அது கொஞ்சம் அப்படி செய்வார்களா, அது எப்படி செய்கிறார்களா, ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருக்கிறார்களா, இல்லாட்டி அந்த அதுல ஒரு குழந்தை பிள்ளை இருக்கிறா, எண்ணெயை வச்சு கொண்டு இருக்கிற குழந்தை பிள்ளை வேதனைப்படுகிறது, வேண்டாம் அண்ணா என்று சொல்லுகின்றது, அந்த அதன் மூலமாக நினைத்தேன் சில வேளை அந்த குழந்தை வைத்து கொண்டிருந்து அடிக்கடி வாய்க்குள்ளே கொடுத்து ஒரு கப் கொடுத்துட்டு துப்புறாங்களா அப்படி என்றது எனக்கு விளங்கையில ஒரு கணம் அது அமலமும் பாய்க்குள்ள இப்படி வைத்திருப்பார் என்ற ஒரு யோசனை எனக்கு வந்தது. ஏனென்றால் இப்ப கணக்க தொழில்நுட்பங்களை இந்த கலைஞர்கள் பாவிக்கிறார்கள். அந்த சில ரசாயனங்கள் அவர்களுடைய உடம்புக்கு கூடாததாக இருந்தால் கூட அந்த பெயிண்டுகளை பூசி கணக்க விடயங்களை செய்து அவர்கள் தங்களை தாங்களே வருத்தி கொண்டு அந்த நிகழ்வுகளை செய்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்ப எனக்கு அது இது ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ஆர்வ கோளாறாக இருந்தது. எப்படி அவர் அதை அந்த வச்சிருக்கிறார், ஏதாவது வயரை வச்சு இதுக்குள்ளால வச்சு அப்படியே முழிச்சு எடுத்து உறிஞ்சி தூப்புறாரா எப்படி என்றது எனக்கு அது புரியவில்லை. அடுத்தது அந்த கூறிக்கொண்டு வார பொழுது அந்த எதிர்பாத்திரங்கள் முட்டி மோதிக்கொண்டிருந்தாலும் அவர்களை ஒரு எதிர்பாத்திரம் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது அந்த அண்ணாமலை அந்த பேசுகின்றவர்கள் அவர்தான் அந்த அவருடைய ஒரு சின்ன நெருடல் தான் அங்கே வருகின்றது. மற்றும்படியான அந்த கதைக்குள்ளே இந்த முக்கிய கதாபாத்திரத்தை நிரட்டி கொண்டு போராண்ட மாதிரியான விடயங்கள் இல்லாமலுக்கு சுமூகமாக இந்த கதையை நீங்கள் ஒரு யதார்த்தமாக எழுதியிருக்கிறீர்கள். அது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயம். அடுத்தது அந்த வெளிநாட்டுக்காரர்களுக்கு இருக்கின்ற அந்த இலகிய மனத்தன்மை, அந்த மனத்தன்மையோடு சேர்த்து பிளஸ் இந்த ரமேஷ் வந்து கிருஷ்ணர் வேடம் போட்டிருக்கிறவருக்கு நீங்க அந்த 50 ரூபாயை கொடுக்கிற அந்த ஒரு விடயம் உண்மையிலேயே அது மனத்தை இழந்துதான் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு அந்த ஒரு கலை என்பது வந்துட்டு சேமிப்புக்குரியதாகவோ பணம் சேர்க்கிறதுக்குரியதாகவோ அல்லாமலுக்கு அந்த கலை ஆர்வம், கலைக்காக எதையும் நாங்கள் செய்வோம் என்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிலையிலே தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கதை முழுவதிலேயுமே அந்த உணர்வு பூர்வமான விடயங்கள் தான் அங்கே காட்டப்பட்டிருந்தன. அந்த மைக்கை பிடிச்சு கொண்டு பேசுற அந்த ஒளிபரப்பி கொண்டிருக்கிற அவருடைய முகம் கூட இறுகி இருந்தது என்ற ஒரு இடத்துல நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது இருந்தது. ஆனால் நான் இவர் கிருஷ்ணர் அதுல ஒரு விடயம் எனக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்தது. அவர் கரடி வேடத்தை போட்டு கொண்டுதான் கிருஷ்ணருக்கு கிட்டே போனாரா, ஆனால் அதுல எல்லாட்டி கரடி வேடம் இல்லாமலுக்கு சாதாரண ரமேஷாகவே அதுல இருந்து அவருக்கு அந்த 50 ரூபாயை கொடுத்தாரோ என்பது எனக்கு ஒரு சின்ன ஐயமாக இருந்தது, ஐயப்பாடாக கொஞ்சம் தெளிவில்லாத மாதிரி இருந்தது. ஆனால் முடிவிலே ஒரு விடயம், அந்த கிருஷ்ணருக்குள்ளே இவர் ஐக்கியமாகிறன்றது ஒன்று ஒரு விதத்திலே கலைஞருக்கு எல்லாம் செய்கிறார். இன்னொரு கோணத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கிருஷ்ணர் வேடம் போட்டுக்கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் உள்ள பாத்திரம், எல்லாம் அறிந்த பாத்திரம், பவர்ஃபுல்லான பாத்திரமாக, நல்ல ரிச்சான ஒரு பாத்திரமாக இருக்கு. அதே பாத்திரத்தில் இன்னொரு கலைஞர் ரமேஷ் மண்ணெண்ணைய குடித்து அவர் பெரியவரிடம் திட்டு வேண்டி இனி இல்லை என்ற ஒரு பெரிய கஷ்டப்பட்ட அந்த 2 கிருஷ்ணரையும் அந்த கரடி பாத்திரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளேக்குள்ள இந்த கிருஷ்ணர்கிட்டே போய் அவர் கொடுக்கிறார் அந்த காசை என்று சொல்லுகின்ற பொழுது 2 விதமாக நாங்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைத்தேன். வாசகர்கள் எப்படிப்பட்ட வாசகர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? இப்ப மார்க்சிய சிந்தனை உள்ளவர்களாக, முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாக இருந்தால்
அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், ஆகா, ஒரு பக்கம் கஷ்டப்படுகிறவன் கடவுள் சார்ந்த மதம் சார்ந்த அந்த முதலாளித்துவ தன்மை உள்ளவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அந்த ஒரு ரீதியிலே ஒருவர் பார்க்கலாம். இது ஒரு பார்வை. அதாவது அந்த கண்ணோட்டம் உடையவர்கள். அடுத்ததாக ஒரு ஆன்மீகவாதி பார்க்கின்ற பொழுது சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணா நான் உன்னிடம் சரணடைந்து விடுகிறேன் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மை, அந்த கிருஷ்ணருடைய அந்த பவர்ஃபுல்லான அந்த வைப்ரேஷனுகளோ அந்த மரபு சார்ந்த எங்களுடைய அந்த விடயங்களோ அதுக்குள்ளே வருகின்ற பொழுது 2 விதமான வாசகர்களை கவரக்கூடிய ஒரு கதையாகத்தான் இது இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே நான் 2 விதமாகவும் யோசித்தேன். நான் ஒரு மார்க்சியவாதியாகவும் யோசிக்கக்கூடியதாக இருந்தது, அதே நேரத்திலே ஒரு ஆன்மீகவாதியாகவும் யோசிக்கக்கூடியதாக எனக்கு இருந்தது. அது ஒரு சிறப்பம்சம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அந்த கதையை நீங்கள் முடிக்கின்ற பொழுது அது அது என்னத்தை எவரவர் எப்படி புரிந்து கொள்வார்கள் எழுதி முடித்த பிறகு அது உங்களுடைய கதை என்று பொதுவாக விமர்சனத்திலே கூறிக்கொள்வார்கள். அந்த விதத்திலே இது எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய விடயமாக எனக்கு பட்டது. அந்த தண்ணி ரமேஷ் தண்ணி விடாய்க்குதுன்னு அந்தரப்படுகிறார். அதுக்குள்ளே அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு பிறகு தண்ணி கிடைக்குது. அதுவும் கொஞ்சம் அந்த டம்ளருக்கு ஓடி திரிகிறார்கள். அப்படி போன்ற அந்த உணர்ச்சி பூர்வமான சில விடயங்கள், அந்த தொழிலாளர்கள் படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், அது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு கொண்டு வந்து இறுக்கி பிடிச்சு மேளத்திலே ஆட்டி அந்த கலையை அதுக்குள்ளே நீங்கள் லாவகமாக பிணைத்து எல்லாம் செய்து போட்டு அந்த ஒரு நிமிடத்திலே அந்த கலைஞர் அதை மறந்து இயல்பாக அந்த காசு அதிலேயே விட்டுட்டு போறார் என்று சொல்லுகின்றது. 2 விதமான வாசகர்களையும் இந்த கதை கவரக்கூடிய ஒரு கதையாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா உங்களுடைய கதைக்கு. இப்ப நான் இப்ப ரக்ஷனாட்ட கொடுக்கறதுக்கு முதல் என்னண்டா இந்த கதாபாத்திர சித்தரிப்பு எப்படி நீங்க அதுல கொண்டு வந்திருக்கிறீங்கன்றது அதை ஒரு விளக்கிட்டு சொன்னால் நல்ல நினைக்கிறேன். இப்ப அண்ணாமலை வாத்தியாரை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர் கலையின் கௌரவம் மற்றும் கண்டிப்பு அவர்கிட்ட இருக்குது. அண்ணாமலை வாத்தியார் ஒரு பழைய தலைமுறை கலைஞனாகவும், கலை என்பது அவருக்கு ஒரு வெறும் பிழைப்பு அல்ல, அது ஒரு கௌரவம் என்று அவர் நினைக்கிற ஒருவராகத்தான் அவரன் அதுல நீங்க சித்தரிச்சு காட்டிருக்கீங்க. ஏனென்றால் கலையிட தரத்தை பற்றி அவர் சொல்ற நேரத்தை பார்க்கிறார். அவர் என்றால் நவீன மாற்றங்களால புலி வேஷம், கரடி வேஷம் இதெல்லாம் சிதைந்து போறத அவர் வெறுப்போட பார்க்கிறார். அந்த ஒரு இடம் எனக்கு அது பிடிச்சது. நீங்க சொல்லி இருக்கிறது இந்த ஜிப் வச்ச கோட்டு போட்டு புலிகளை பார்க்கிற நேரம் அவருக்குள்ள ஒரு ஏளனம் தெரிகிறது. கலை இப்படி போய்விட்டதே என்று, அதில் இந்த உயிரோட்டம் இங்க குறைஞ்சு விட்டதே என்றது அவர் அறியக்கூடியது இருக்கிறது. மற்றது கண்டிப்பான குருவாக அவர் அங்க காட்டப்படுகிறது. எப்படி என்று சொன்னால் ரமேஷ் ஆடுற அந்த ஆட்டம் கூட்டத்துல எடுபடல் என்றதை உணர்ந்த உடனே அவர் என்ன என்றால் மென்மையாக பேசாம இன்றைக்கு என்னடா இப்படி ஒரு ஆட்டம் ஆடுற என்ற ஒரு வார்த்தையை அவர் அங்க பயன்படுத்துறார் என்றால் அவர் அந்த கலையில எவ்வளவு ஆர்வமாக அவர் இருந்தார் என்றத அந்த குருவிட கோபத்தை அங்க எடுத்து காட்டக்கூடியதாக அதுல இருக்கிறது. மற்றது ஒரு குருவுக்கு உத்தி தெரிஞ்சிருக்க வேணும். அவர் என்ன சொல்றார், கூட்டத்தை எப்படி தண்ட பக்கம் இருக்க வேண்டும் என்ற வித்தையை அவருக்கு தெரியபடியால் அவர் சொல்றார். கரடி தேசத்தை விட தீயாட்டம்தான் அந்த சூழலுக்கு எடுத்து காட்டும் என்று ரமேஷை பயங்கரமான ஆட்டத்துக்கு அவர் தயார்படுத்துறார். அவர் எல்லாம் கழட்டி எறிஞ்சிட்டு வா அந்த சொல்றது அப்படி தெரியுது. அதே போல ரமேஷ் தீயோட அந்த ஆடி முடிச்சு கூட்டம் மௌனத்துல உறைஞ்சு கிடக்குற நேரத்துல அண்ணாமலையிட முகத்துல ஒரு சாதிச்ச ஒரு திருப்தி தெரியுது. கலையிட மூலமாக அந்த கூட்டத்தை அவர் அடிபணிய வச்ச தன்மை தெரியுது.
இது அண்ணாமலை என்ற பாத்திரத்தை நீங்க இந்த கதைக்கு எப்படி கொண்டு வந்திருக்கிறீங்க, சித்தரிச்சிருக்கிறீங்கன்றதை காட்டக்கூடியதா இருக்குது. அதே போல ரமேஷ் என்ற பாத்திரம் கரடி, அவருக்கு கரடி என்றேதான் நீங்க சொல்றீங்க. அதுல கதையிட இந்த ரமேஷ் தான் இந்த கதையிட ஒரு நாயகனாக இருக்கிறது. அவர் எப்படின்னு சொன்னால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தன் கலைக்கு முழுமையாக அவன் ஒப்பு கொடுத்தவன். எப்படி என்றால் கடைசியில அவன் தனக்கு கிடைத்த பணத்தை அதுல கொடுக்கிறது. மற்றது கரடி வேஷம் போடுற நேரத்துல அந்த குழந்தைகள்கிட்ட அடி வாங்குறது, கேலி செய்யப்படுறது, இதிலெல்லாம் அவன் சகிச்சு கொள்றான். மற்றது குருதான் தன் ஆட்டத்தை கேலி செய்கிற நேரத்துல அவனால தாங்கி கொள்ளாமல் முடியாமல் இருட்டுல அவன் கண்கள் கலங்குது, அந்த முகமூடி உள்ளுக்கு போட்டிருக்கிறது என்றது அவன் அந்த மென்மையான மனதை காட்டுறது. அவனே பிறகு ஆக்ரோஷமாக அவன் அந்த ஆட்டத்தை அவன் ஆடுறது அங்க எடுத்து காட்டப்படுறது. மற்றது அந்த தீயாட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சாதாரண மனுஷனாக அவன் அந்த முன் வரிசையில வந்திருந்து கிருஷ்ணட ஆட்டத்தை அவன் பார்க்கறது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல உண்மையாக ஒரு பார்வையாளர்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்தை விட அதுக்கு பிறகு அடுத்த ஒரு சம்பவம் நடக்கிற நேரத்துல இத மறந்துடுவாங்க, பழச மறந்துட்டு புதுசுக்கு தாவிடுவாங்க. அவங்களுடைய எல்லா எண்ணங்களும் அதுல மறைஞ்சு போகும். அப்படி என்ற முதல் எம்ஜிஆர் தான் பெரிய நாயகன் என்று இருந்தவங்களுக்கு பிறகு ரஜினிகாந்த் வந்த உடனே எம்ஜிஆர் எல்லாம் அவங்களுக்கு மறைஞ்சு ரஜினிகாந்துக்கு போகுது. அதே போல அந்த கிருஷ்ணரோட வசீகரம் அங்க அது கூடுது. உடனே அவர் என்ன செய்றார், தனக்கு கிடைச்ச பணத்தை அப்படியே அவருக்கு அப்படியே அந்த கொடுத்து விடுறார். அப்ப அதுகள் அந்த இதில் தெரியுது. அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த பிணைப்பை நாங்க பாக்குற நேரம் அண்ணாமலை வாத்தியார் என்பவர் மூளை என்று நாங்க நினைச்சு பார்த்தால் ரமேஷ் அந்த இயக்கத்துக்கு உடலாக அவர் இருக்கிறார் என்று அண்ணாமலை ஒரு திசையை காட்டுகிறவராக இருக்கிறார். இது அந்த இந்த ரெண்டு கதாபாத்திரங்கள மூலமாக நீங்க என்ன செய்றீங்க, நாட்டுப்புற கலைஞர்களிடையே எதிர்கொள்கிற அந்த பொருளாதார நெருக்கடி, மன உளைச்சல், நவீன கலைஞர்களுக்கு ஈடு கொடுக்க அவர்கள் படுற அவஸ்தை, இது எல்லாத்தையும் அழகாக எடுத்து காட்டியிருக்கிறீங்க. சிறப்பான கதை, நன்றாக இருந்தது. இப்ப நான் அடுத்ததாக ரக்ஷனாக்கு போறேன். அந்த கதாபாத்திரங்களை நீங்க சித்தரிக்கிறத சொல்ல வேணும்ன்றதுக்காகத்தான் நான் இடையில விளவையும் சொன்னது. ரக்ஷனா வாங்க. நன்றி கௌசி. விரிவான விளக்கங்கள் ஏற்கனவே வந்தாயிட்டு. நான் இந்த கதையை வாசிச்ச நேரம் எனக்கு ஏற்பட்ட புரிதல், அடுத்தது அனுபவம் பற்றி நான் பேசலாம் இருக்கிறேன். முதலாவது இந்த கதையை பற்றி சொல்றதுக்கு முதல் நாங்க இங்க எங்களுடைய ஒரு ஓவியர்களுக்கான ஒரு குழு இருக்கு, இந்த உலகளாவிய ரீதியில இருக்குது. நாங்க இங்க கொலம்புல நாங்க செய்வோம் அர்பன் ஸ்கெச்சஸ் கொலம்பு அப்படின்னு சொல்லி. அது நாங்க ஒரு குழுவா ஓவியர்கள் சேர்ந்து ஒரு பொது இடத்துல அது எங்க வீதியிலயோ இல்லாட்டி ஒரு பொது இடத்துலயோ இங்கேயோ போயிருந்து நாங்க லைவா அந்த அங்க இருக்கிற அந்த லேண்ட்ஸ்கேப்ஸை நாங்க ஸ்கெச் பண்ணுவோம். அப்ப நிறைய பேர் நாங்க போறதை கேட்டுட்டு எனக்கிட்ட நிறைய பேர் கேட்கிற விஷயம் நீங்க எப்படி போய் வீதியில உட்கார்ந்து இல்லாட்டி பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து வரைகிறீங்க, இருக்கிற இடத்துல உட்கார்ந்து வரைவாங்க. அதுக்கு எங்களுக்கு பிரத்யேகமா அதுக்கு எந்த விதமான ஒரு ஏற்பாடுகளும் இருக்காது. அப்ப நாங்க போற இடத்துல அது ஒரு எப்படியான இடமா இருந்தாலும் சரி, நாங்க ஒரு இடத்துல நாங்க ஒரு சின்ன ஒரு இதை செஞ்சு நாங்க உட்காந்து நாங்க வரைவோம். என்கிட்ட எல்லாரும் கேட்கறது இப்படி நீங்க வரைகிறீங்களே, எதுக்காக வரைகிறீங்க, உங்களுக்கு இதுல காசு கிடைக்கும் அப்படி கேட்கிறவங்க இருக்கிறார். எனக்கு இந்த கதையை வாசிக்கிற நேரம் அந்த விஷயம் எனக்கு ஓவியராக எனக்கு அது ஒரு கலைஞனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்றதுக்கான ஒரு சாராம்சமாக இந்த கதை எனக்கு நிறைய சின்ன சின்ன விடயங்கள் எங்களுக்கு ஒரு துணுக்குகளாக எங்களை ஒவ்வொரு அந்த விடயமும் எங்களை பெருசா யோசிக்க வைக்கிறது. அடுத்தது எங்களோட வாழ்க்கையில எங்களோட புலத்துல நாங்க பார்த்த கலைஞர்கள் பற்றி எங்களுக்கு அது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க ஒரு ரிஃப்ளெக்ஷன் சொல்லி, அப்படி எனக்கு இருந்தது. முதலாவது
கலைக்கு ஒவ்வொருவரும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்ப ஆரம்பத்திலேயே அந்த புலி வேஷம் போன்றவங்களுடைய அந்த ஆயத்தங்கள் அது அழகா விவரிக்கப்படுது. அதாவது இத்தனை மணிக்கே அவங்க போக வேணும், இத்தனை மணிக்கே குளிச்சு அவங்க அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு அந்த நிறம் எல்லாம் பூசிக்கொண்டு கால செருப்பு இல்லாம வர வேணும். அந்த வாழை அவர்களுடைய அரைஞான் கயிறு என்ற அழகான ஒரு தமிழ் சொல்ல பயன்படுத்தப்படுது. அந்த அரைஞான் கயிற்றுல கட்டி கொண்டு அவங்க வர வேணும். இப்படி ஒரு கலைஞன் ஒரு கலைய அவன் வெளிப்படுத்துற அந்த தருணம்ங்கிறது அந்த தருணம் மட்டுமல்ல, அதுக்காக அவன் செய்யற ஏற்பாடு, அவனுடைய பயிற்சி, அதுக்கு பின்னால உந்து சக்தியா இருக்கிற ஆட்கள், அது ஒரு எக்கோசிஸ்டம் மாதிரி அது ஒரு இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று தொடர்பட்ட மாதிரி ஒரு வாழ்வியல்ல அது கலந்திருக்கிறது என்ற மாதிரி. எனவே அந்த கலைஞனுடைய வாழ்க்கைங்கிறது நாங்க பார்க்கிற அந்த மேடையில ஆடுறவங்களோ எதுவோ அந்த நொடி மட்டுமல்ல. அவன் யாராக இருந்தாலும், அவன் ஒரு ஏழையாக இருக்கிறான், அவன்கிட்ட பொருளாதார ரீதியில் அவன் பெரிசா ஒரு பின்புலம் இல்லாத ஒருத்தனா இருக்கிறான், ஆனாலும் அந்த கலையை அவன் விடவில்லை. அந்த கலைக்கு அவன் நேர்மை செய்யணும் என்று நினைக்கிறான் என்கிற விஷயத்தை தான் இந்த கதையில நிறைய இடத்துல நான் பார்க்கணும். அடுத்தது அந்த இந்த வெளிநாட்டு பெண்கள் நிறைய பேர் இருந்து அதை புகைப்படம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் எல்லாரும் அவங்க அந்த உணர்ச்சியின் பால் தூண்டப்பட்ட அவங்களும் சேர்ந்து ஆடுறாங்க. அந்நேரம் பெருமேளம் இசைத்து கொண்டிருந்த ஒரு பையனை அவகிட்ட போய் அவன் முத்தமிடுறான். பின்னாலே வருது, அவன் அதை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. அப்ப அவன் கலையில இருக்கிறான், அவன் அதை கண்டுகொண்டதாக தெரியவில்லைங்கிறதுலயே எங்களுக்கு ஒரு ஹிண்ட் வருது. எப்படின்னு சொன்னா அந்த கலைக்கு அவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறான். ஒரு பெண் அவனை முத்தமிடுறாள், அதை கூட அவன் பொருட்படுத்தல, அவன் அந்த கலைக்கு நேர்மையாக இருக்கிறான் என்கிற விஷயம். அது ஒரு வரிதான், ஒரு சின்ன ஒரு பிரேஸ் தான் அதுல வருது, ஆனா அது ஆழமான ஒரு கருத்தை சொல்லுது. அதே நேரம் இவங்க ஆடுறாங்க, இவங்க இந்த பாப்பம் பட்டி அந்த குழு அந்த ஆட்டம் ஆடுறாங்க. ஆடி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு வசனம் வருது, எந்த களைப்பும் இன்றி அவர்கள் போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள். எப்ப களைப்பு வரும்? நீங்க ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு செஞ்சாதான் களைப்பு வரும். நீங்க அனுபவிச்சு ரசிச்சு செஞ்சா உங்களுக்கு அது களைப்பு வராது, எவ்வளவு நேரமாக இருந்தாலும். அந்த களைப்பு இல்லாம அவங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்கிறது நீங்க ஒரு கிளூ எங்களுக்கு. அவங்க அந்த கலையை நேசிக்கிறார்கள், அந்த கலையை நேசிச்சு அவர்கள் செய்கிறார்கள். அவங்க போய் உட்கார்ந்து இருந்து பார்த்துக்கு இருக்கிறாங்க. அடுத்தது முந்தி இருந்த காலகட்டத்துல அந்த கலையை எப்படி அவங்க வெளிப்படுத்தினாங்க, அதன் பிறகு அது எப்படி மாறி இருந்தது. முகமூடியை போட்டா முகபாவம் தெரியாது. அப்ப ஒருவேளை அந்த கரடி ஆட்டம் அவ்வளவு சோபிக்காமலுக்கு போனதுக்கான காரணம் கூட அந்த முகமூடியாக இருக்கலாம். அந்த கலைஞனுடைய உள்ளம் அந்த முகத்துல தெரியல, அதால அவன் தொடர்படுத்தி கொள்ள முடியாமல் இருந்திருக்கலாம். கலட்டி எறிஞ்சிட்டு வான்னு சொல்றார், அது ஒரு காரணமாக இருந்திருக்கா. அப்ப அந்த கலைய வெளிப்படுத்துற என்று சொல்றது அந்த கலைஞன் அந்த இதுக்குள்ளேயே தன்னை அர்ப்பணிச்சு கொள்றான், அவன் அதனாகவே மாறுகிறான். எனவே அதை எப்படி அவன் வெளிப்படுத்துவான்? அவன் உடல் மொழி, அவனுடைய முகம், அது முக்கியம் அல்ல. அப்ப அதுல ஆரம்பத்துல அந்த ஜிப் போட்ட அந்த மேலாடை கூட இல்ல, அவங்களோட உடம்புலேயே தான் அதை பூசிக்கொள்றாங்க. எனவே அந்த தோல் அந்த எல்லாமே அந்த கலைக்குள்ள ஈடுபடுது என்கிற அந்த விடயம் அதுல அழகா சொல்லப்படுது. அடுத்தது இந்த அண்ணாமலையாருக்கும் அந்த ரமேஷுக்கும் இடையில இருக்கிற ஒரு குரு சிஷ்யன் உறவு, இந்த கலையை போதிக்கிறவர்களுக்கும் கலையை உள்வாங்கிக் கொள்கிறவர்களுக்கும் இடையில இருக்கிற உறவு. ஒரு ஆசான் அவரை கொஞ்சம் சுடு சொட்டால சொல்லி விட்டாருன்றதில்லை அவனுக்கு கோபம். அவனுக்கு என்னன்னு சொன்னா, என்னுடைய ஆசான் எனக்கு சொல்லி கொடுத்ததை நான் சரியா செய்யல என்ற ஒரு கோபம் என்னுடைய ஆசானுக்கு வந்துடு. அப்ப என்னுடைய கடமையை நான் நேர்மையா செய்யலையோ என்ற ஒரு ஒரு கோபம் அவனுக்கு வருது, ஒரு இயலாமை ஒன்று வருது அவனுக்கு. அது அவனை போய் தளர்ந்து உட்கார வைக்கல, அவன் திருப்பி மாதிரி உத்வேகத்தோட வாரான் அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வர்றதுக்காக. அவன் போய் உட்காரல. எனவே அந்த எப்படியாவது தன்னுடைய குருவுக்கு நான் ஒரு உரிய சிஷ்யனாக இருக்க வேணும், என்னுடைய குரு அதை பார்த்து அதை சந்தோஷப்பட வேண்டும் என்ற இது அந்த மாணவனுக்கிட்ட இருக்கு. அந்த குருவுக்கும் இது கலைஞர்களுக்கும் அந்த கலை அவர்கள் கற்கிறதுக்கும் அதை அவர்கள் வெளிப்படுத்துறதுக்கும் அந்த முழு ஒரு வாழ்க்கை வட்டத்துல என்னென்ன விதமான விடயங்கள் இருக்கு. இப்ப நாங்களும் பாடசாலையில படிக்கிற காலத்துல எல்லாம் நாங்க நிறைய நிகழ்ச்சி போய்ப்போம், விவாதத்துக்கு போய்ப்போம், பேச்சு போட்டி போய் எங்களை பயிற்றுவிக்கிற ஆசிரியர்கள் எங்களோட வந்திருப்பாங்க. ஏன் எங்களுக்கு கற்பிக்கிற ஆசிரியர்கள் கூட எங்களை மிக பிடிச்ச ஒரு ஆசிரியர் தான் நாங்க பிள்ளையா ஒரு விஷயம் செய்யக்கூட எங்களுக்கு ஏசுவாங்க.
நாங்க வழக்கமா 100 மார்க்ஸ் எடுக்கிற பிள்ளையாக இருந்தால் ஒரு நாளைக்கு நாங்க 90 மார்க்ஸ் எடுத்தோம்னா எங்க ஆசிரியர் எங்கள் மீது கோவப்படுவாங்க. அதுல அர்த்தம் என்னன்னா, நாங்க நல்லா எங்களுடைய அடைவுகள் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நேசிக்கிறார்கள். அந்த உறவு ஒரு வெறுமனே ஒரு ஆசிரியர் மாணவர்ங்கிறத தாண்டி எங்களுக்கு ஒரு உறவு இருக்கிறது. அது கலைஞர்களுக்கு இன்னும் கூடுதல்ங்கிற விஷயத்தையும் அது சொல்லுது. அதே நேரத்துல கடைசியில வருது அந்த ரமேஷ் திரும்ப அந்த மண்ணெண்ணை எடுத்துக்கொண்டு அந்த தீயோட அந்த ஆட்டம் ஆடுற நேரம் அந்த சுவாலையில அண்ணாமலையாருடைய முகம் தெரிகிறது, அதுல அவருடைய பெருமிதம் தெரிகிறது என்கிறது. அந்த அவையிட சான்றோனை கேட்ட தாய் என்ற சொல்ற மாதிரி தான் அவருக்கு தான் அதை செஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு பெருமிதம் வருகிறது அந்த அண்ணாமலையாருக்கு என்றது. அதே நேரம் நாங்க சொன்னோம், நீங்க கேட்டீங்க, அவர் ரமேஷ் ஆரம்பத்திலேயே அவர் கரடி ஆட்டம் போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த தீயோட சேர்ந்து அந்த ஆட்டம் போட்டுட்டு திரும்ப உட்கார்ந்து உடனே போய் குளிச்சுக்கிட்டு வாரார். அப்ப நாங்க பாடசாலையில எல்லாம் சில பெர்ஃபார்மன்ஸ் பேச்சு போட்டிக்கு நாங்க தான் போவோம், நடனத்துக்கு நாங்க தான் போவோம், ஒரு நிகழ்ச்சி முடிய உடனே போய் பின்னுக்கு போய் அடுத்த கஸ்டியூம் மாத்திட்டு வருவோம். அப்படி சில மாணவர்கள் இருப்பாங்க, ஆல்ரவுண்டர்ஸ். அவங்களுக்கு அதெல்லாம் தொடர்படுத்தி கொள்ளக்கூடியதா இருக்கும். எவ்வளவு டக் அவர் ரமேஷ் இதுல இருக்கிறார், அதுல பேச்சு வாங்குறார், ஆனா அவர் தளர்ந்து போகல, திரும்ப டக்குன்னு போயிட்டு அவர் அடுத்த இதுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ரெடி ஆயிட்டு வாரார். அதுக்கு பிறகு என்னுடைய ஆசிரியருக்கு நான் நியாயம் செஞ்சுட்டேன் அந்த சந்தோஷத்தோட அவர் திரும்ப போய் குளிச்சுக்கிட்டு உட்கார்றார். அடுத்த நிகழ்ச்சிய என்னுடைய வேலை முடிஞ்சிட்டு அவர் போகல. அந்த கலைஞனுங்கிறவன் ஒரு ரசிகனாகவும் இருக்க வேண்டும்ங்கிறத அது சொல்றதாக நான் பார்க்கிறேன். ஒரு கலைஞன் எப்பவுமே வெறும் கலைஞன் அப்படியே வானத்துல குதிச்சு விழுகிறது இல்லை. ஒரு ரசிகனுக்கு உள்ள ஒரு கலைஞன் இருப்பான், ஒரு கலைஞனுக்குள்ளதான் அந்த ரசிகன் இருப்பான். எனவே அந்த ஒரு கலைய உளமாற உள்வாங்கி கொண்டவனுக்கு இன்னொரு கலையை ரசிக்கிறதுக்குரிய ரசனை தானாக வரும் என்கிற விஷயம் தான் அது. எனவே அவர் உட்கார்ந்து அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அதே நேரம் இந்த ரமேஷுடைய அந்த ஆட்டம் நடக்கிற நேரம் அது கொஞ்சம் ஒரு வீரியமான ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அது இருக்கிற நேரம் அந்த மைதானமே ஒரு விதமான ஒரு மனநிலைக்குள்ள போய் இருக்கிறது. அது முடிஞ்ச பிறகு திரும்ப இந்த கிருஷ்ணனுடைய இது வார நேரம் அந்த அந்த ஒலிவாங்கிய வச்சிருந்தவர் அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் அந்த இதை கலைக்க விருப்பம் இல்லாதவராகத்தான் அவர் வந்ததும் திரும்ப அந்த கூட்டம் அப்படியே இந்த கிருஷ்ணருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸுக்குள்ள அப்படியே உள்வாங்கப்படுறாங்க. அப்ப ஒரு கலையிடம் அந்த அந்த பவர் அது சொல்லுது. அதாவது கலைஞர்களுக்கு ஒரு மனநிலையில இருக்கிற மக்களை இன்னொரு மனநிலைக்கு இலகுவாக கொண்டு போகக்கூடியதாக இருக்கு. அதே போல ஒரு பவர்ஃபுல்லான விடயம் அதைத்தான் நான் இவர்கள் எப்படி அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று வருது அந்த ஆடியன்ஸுக்குள்ள, அந்த பார்வையாளர்களுக்குள்ள ஒரு மாற்றம் நிகழுது. எனவே உணர்வுகள்ல எப்படி தூண்டிவிட முடியும் ஒரு கலையினால, எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிற மனிதர்களையும் அவர்களால எப்படி உள்வாங்கிக் கொள்ள முடியுது, அவர்களால் அவர் ஆதர்ஷித்து கொள்ள முடியுதுங்கிறது. இப்படி நிறைய விடயங்கள் இந்த கதையில இருக்கிறது. ஆனா கடைசியா சொல்லப்படுற அந்த வசனம், அந்த பார்வையாளர்களை ரமேஷ் திரும்பி பார்க்கிற நேரம் அவர்களுடைய அந்த சுவாலை எல்லாருடைய முகம், அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு அவர் எழுத்தாளர் ஐயா அவர்கள் சொல்ல கேட்க வேணும் போல இருந்தது. கடைசி வரிக்குரிய அர்த்தம் என்னன்னு இப்ப நாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அர்த்தத்தை நாங்க புரிஞ்சு கொண்டிருப்போம். ஆனா நான் அந்த கதையின் நோக்கம் அவரே சொன்னார். அவர் பார்த்த விடயங்கள் சில விடயங்கள் அப்படித்தான் எங்களை தூங்க விடாது, எங்களை அடுத்த வேலைக்கு நாங்க போக இயலாது. அந்த சில நேரம் எங்களுக்கு ஒரு விடயத்தை பார்த்தோம்டா, இப்ப எனக்கு நான் ஒரு ஓவியராக ஒரு விஷயத்தை பார்க்கிற நேரம் எல்லாமே எங்களை தூண்டாது. சில விஷயங்கள் இல்ல எந்த வேலை இருந்தாலும் அதை எடு, அதை வரை, அது கை எங்களை பரபரண்டுட்டே இருக்கு. அதுவும் ஒரு கலைஞனுக்கு உள்ள ஒரு பண்பு. எனவே அவரும் ஒரு கலைஞராக இன்னொரு கலையை பார்த்தவராக அதுல இடர்பாடுகள் அதுல எஃபர்ட்ஸ் எவ்வளவு போடுறாங்கிறத பார்த்தவராக அவர் எழுதியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். இது நான் என்னுடைய பார்வை. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல் அதிகமாக இந்த கதை நடக்கிற அந்த ஒவ்வொரு காட்சியும் எனக்கு ஒரு காட்சியாக எனக்கு விஷுவலைஸ் பண்ணக்கூடியதாக இருந்தது. மேபி நான் ஒரு கொஞ்சம் அந்த கிராபிக்கலா யோசிக்கிறாள் ஒரு ஓவியர்ங்கிற அடிப்படையிலயோ எனக்கு தெரியாது, மற்றவர்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஆனா எனக்கு
இந்த ரமேஷுக்கு ஒரு உருவம், அந்த அந்த மைதானம் எப்படி இருந்தது, இந்த நெருப்பு மூட்டி அவர்கள் அந்த அந்த தோலை வாட்டுறன்னு சொல்றது. நாங்க நோன்பு பிடிக்கிற காலங்கள் எல்லாம் சின்ன வயசுல எங்களோட ஊர்ல காலையில நாங்க நோன்பு வைக்கிறதுக்கு எழும்புற டைம்ல எங்களுக்கு அந்த ஆட்கள் எழுப்புறதுக்கு இந்த ஒரு ஆட்கள் வருவாங்க. அவங்க இந்த ரபான்னு சொல்ற அந்த வாத்தியத்தை தட்டி தான் வருவாங்க. நல்ல சத்தமா தட்டி சகர் சகர்ன்னு சொல்லிட்டு அந்த கூதல்ல அந்த 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 தோல் இழகிரும். அப்ப யாராவது அந்த ஆங்காங்கே இருக்கிற வீட்டு ஆக்கள் ஒரு நெருப்ப பந்தத்தை செஞ்சு அவங்க அதை வாட்டி கொடுப்பாங்க. அவர் ஊர் முழுக்க அவர் போவார் அந்த இதை எடுத்துக்கிட்டு. எனக்கு அது ஞாபகம் வந்தது. அவர் அறிவியல் விஞ்ஞானி மாதிரி அவர் யோசிச்சார், அவருக்குள்ள அனுபவ ரீதியாக அவர் எடுத்துக்கொண்டார் என்ற விஷயங்கள். இதெல்லாம் எங்களுடைய பழைய ஞாபகங்கள், எங்களோட ஊர்கள்ல நாங்க பார்த்த விடயங்கள், அப்படியான விஷயங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு தெரிந்து எனக்கு இதை வாசிச்சதுல இருந்து இப்ப இதுக்கு ஒரு கதையாக நீங்க ஒரு புத்தகமா வெளியிடுறேன்னா இதுக்கு ஒரு இலஸ்ட்ரேஷன் வரைஞ்சு கொடுக்கலாம் நான் யோசிச்சேன். அழகா இருக்கும் நான் யோசிச்சேன். பாப்போம் நாங்க அது அட்லீஸ்ட் நான் ஒரு வரைஞ்சி நான் ஐயாவுக்கு அனுப்பலாம்னா கூட நான் அனுப்பி விடுறேன். நன்றி வாய்ப்புக்கு. இப்ப மியூட்ல இருக்குது பாசர், அந்த உங்களோட மியூட்ல இருக்கு, அது ஒரு கையை வச்சு விடுங்க. மியூட் அன்மியூட் பண்ணுங்க. கை அதுல வைங்க, அந்த மியூட்ல இருக்கு மைக். மைக் கொஞ்சம் கை அதுல வச்சுங்கண்டா எடுபடும். சரி சரி. இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப வாசருக்கு என்னன்னு சொன்னால் அவருக்கு பாத்திரங்களை சித்தரிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை. அவர் எந்த கதையை எடுத்து ஆருட ஜெயகாந்தன்றதோ ஆருட புதுமைப்பித்தண்டோ எந்த கதையை எடுத்தாலும் அந்த கதையில இருக்கிற கதாபாத்திரத்தை எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு கொண்டு நிறுத்துறவர். அப்ப தண்ட கதையில அவர் எப்படி செய்வார்ன்னு தெரியும் தானே. அப்ப அதுதான் அவர் அந்த கதாபாத்திரங்களை சித்தரிக்கிறதா தான் நான் நேரடியா சொன்னேன் முதலே. அது மிக சிறப்பாக எங்களுக்கு கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு நாடகத்தை பார்த்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்ன மாதிரி தான் அதுல இருந்தது. இப்ப நான் ஒரு கேள்வி ஒன்று இல்லை ஜமா, நாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் எடுத்த கேள்வி, அந்த ஜமாவின் இளைஞர்கள் என்று சொல்லியிருந்தீங்க. அத என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அது ஜமாவின் இளைஞர்கள் என்றா என்னன்னு தெரியாது. மற்றது மேளம் அந்த இது செய்யறதும் அது எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அந்த மேளத்தை எப்படி சுதி ஊட்டுறது, அந்த சூடாக்கி அதை செய்யறதுன்றதையும் இந்த இதுல இருந்து இந்த கதை, ஒரு கதை என்று சொன்னால் வெறும் கதை இல்லை, அது ஒரு கற்பித்தல் தானே. அது ஒவ்வொருத்தரும் படிச்சு கொள்ற கற்பித்தலைத்தான் அதை கொண்டு வர்றது. அப்ப அது இப்ப நீங்க இதுல உள்வாங்கினதை சொல்லுங்க சார், என்ன மாதிரி இருக்கு ஜமாவின் இளைஞர்கள் யாருன்றதையும் சொல்லிட்டு சாப்பாடு நாங்க குழப்பிட்டோம். இல்ல ஜமானா ஒண்ணுமே இல்ல, ட்ரூப், குழு. ஜமானா ட்ரூப் அல்லது குழு, அதுக்கு பேர் தான் ஜமா. அது என்னன்னா உலகத்திலேயே வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்கள்ல மட்டும்தான் தெருக்கூத்து என்கிற ஒரு கலை வடிவம் இருக்குது. மற்ற எங்குமே கிடையாது. தென்னார்காடை கடந்துட்டா வெவ்வேறு கூத்துகள் இருக்குது. கணியன் கூத்து, தோல்பாவை கூத்துலாம் இருக்குது. ஆனா தெருக்கூத்து பிரத்யேகமா வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்கள்ல மட்டும்தான் இருக்குது. நம்ம நான் ஏழுமலை ஜமா அப்படின்னு ஒரு கதை எழுதுகிறேன். ஜமானா ஒண்ணு இல்ல, குழு, ஏழுமலை குழு. அதுக்கு அவங்களுடைய கொலோக்கியலான வார்த்தை தான் ஜமா ஒண்ணு. அப்புறம் அந்த தோல் கருவிகள் முழுக்க மாட்டு தோல்ல செய்யப்பட்டவைகள். அத எப்பயுமே சூடாக்குவாங்க. அந்த சூடு ஆக்கும் போதே ஒரு மூடு கிடைக்கும். அது முழுக்க முழுக்க கலைக்கான மூடு. அததான் அந்த தோல் கருவிகளை சூடு பண்ற இடத்தை நான் சொல்லியிருந்தேன். மற்றபடி பேசின நீங்க 3-4 பேருமே கதையை மிக மிக ஆழமாக உள்வாங்கி, நான் உண்மையிலேயே 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை மறந்துட்டேன். பல விஷயங்களை எனக்கு ஒரு எழுத்தாளனுக்கு ஞாபகப்படுத்தினீங்க. ஆனா ஒரு எழுத்தாளன்
தான் எழுதின கதைய மறுபடியும் ஒரு வாசகன் முன்னாடி நான் இப்படிதான் எழுதியிருக்கேன் அப்படிதான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேணாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு எழுத்தாளன் இந்த பிரபஞ்சம் முழுக்க வாசிக்கணுன்றதுக்காக தான் ஒரு கதை எழுதுறான். அந்த கௌரி வேற மாதிரியும் ஓவியர் வேற மாதிரியும் புரிஞ்சுன்னுக்கலாம். அதுக்குள்ள ஒரு எழுத்தாளனே உள்ள நுழைஞ்சு நான் இப்படிதான் எழுதினேன் அப்படின்னு சொல்றது வந்து கலைக்கான ஒரு அத்துமீறல் அப்படின்னு நினைக்கிறேன். அது தேவையில்லை. நீங்க மூணு பேரும் வெவ்வேறு விதங்கள்ல அந்த கதையை வந்து புரிஞ்சிருந்தீங்க. முதல்ல பேசின அந்த கலாநிதி மேடம் வந்து ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னாங்க, 2 லிட்டர் மண்ணெண்ணெய் எப்படி ஒரு ஆள் வாயில் வச்சுக்க முடியும்னு. பக்கத்திலே ஒரு பையன் நிக்கிறான் மண்ணெண்ணெய் கண்ணையோட, அவன் வேணான்றான். ஒவ்வொரு தடவையும் அந்த பர்ஃபார்மன்ஸ்ல ஆடியன்ஸுக்கு தெரியாம தெரியும், ஆடியன்ஸ்க்கு ஆனா தெரியக்கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். அவன் வந்து அந்த பெட்ரோல் வந்து தன்னுடைய வாயில நிரப்பி தான் அதுக்குள்ள கொட்டான். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் எழுதின கலை சம்பந்தமான ஒரு கதையை உலகின் ஏதோ ஒரு மூலையில் உள்ள ஒரு ஐரோப்பிய நாட்டிலிருந்து எனக்கே மறுபடியும் ஞாபகப்படுத்தின உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் மனம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அவங்க பேர் ரஷ்மிதா தானே? ஆமா, அவங்க ரக்ஷனா வந்து இந்த கதையை வந்து அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சுன்னு ஒரு டிராயிங் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா இந்த நூற்றாண்டுல எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெகுமதியா, கிஃப்டா அதை நான் கருதுவேன். இதான் ஒரு கலைக்கான வெற்றி. அவ வந்து தன்னுடைய 50 ரூபாய் எடுத்து கிருஷ்ணனுடைய கிரீடத்துல குத்துன மாதிரி ஒரு கதைக்கு நான் வந்து என்னுடைய கதையால மரியாதை செய்யறேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்ட் ப்ரெசன்ட் பண்றது, அதை நான் கண்டிப்பா இப்ப நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், அதை வந்து ஃப்ரேம் பண்ணி எங்க 10,000த்துல வைப்பேன் நான். அது ரக்ஷனாக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் சொல்லலாம். இல்ல, பவாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் தான். இப்படி கூட கலைக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இல்ல. அந்த சம்பவம் ஒரு ட்விஸ்ட் மாதிரி கடைசி நேரத்துல நானே எதிர்பார்க்கல. இப்படி அவனே கஷ்டத்துல இருக்கிற ஒரு கலைஞன் தனக்கு ஒரு 50 கிடைக்குதுன்றால் எவ்வளவு இதா இருக்கும் என்ன. அத வந்து உடனே அந்த இடத்துல மறக்கிறான் தான் கலைஞர்கள் மெய்மறக்க. நீங்க முதல் சொன்ன ஒரு வார்த்தையில எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, செல்வம் கலைஞர்களுக்கு உரியது என்று சொல்லி. அப்ப நாங்க பொதுவாகவே கலைஞர்கள் புலவர்கள் கஷ்டத்துலதான் வாழ்றவங்க, அது எப்படி செல்வம் கலைஞர்களுக்கு உரியது விடைய சொல்லிட்டீங்க பிறகு. ஆமா, செல்வம் கலைஞர்களுக்கு உரியது. ஆனால் துரதிருஷ்டவசமாக கலைஞர்களிடம் செல்வம் இல்ல. எழுத்தாளர்களோ கலைஞர்களோ ஏதோ ஒரு மெடிடேஷன் நிலையில இருந்துதான் அதை பண்றாங்க. இந்த பொழுது அவர்களுடைய நான் என்ற அகங்காரமோ எல்லாமே அழிந்து போய்தான் இருக்கிறது. அவர்கள் ஒரு சுயம்புவாக ஒரு பித்து நிலையில தான் அவர்கள் அதை பண்ணி கொண்டிருப்பார்கள் இல்லையா? அப்ப அந்த இடத்துல வந்து நான் காசு சேர்க்க வேணும், நான் அது பண்ண வேணும், இது பண்ண வேணும், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்ற ஒரு தலைக்கணம் எதுவுமே உண்மையான கலைஞனுக்கு எந்த தலைக்கணமும் இருக்காது. உண்மையான கலைஞனுக்கு தான் யாரண்டே தெரியாது. ஆனா தன்னுடைய படைப்பு எப்படி போக வேணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்குமே தவிர அந்த இடத்துல தான் அழிஞ்சுதான் அந்த கலைஞன் தன்னுடைய படைப்பை வெளியிலே கொடுக்க வேண்டும். உண்மையில அந்த இடத்துல நான் எழுதினேன் என்றதை விட என்னுடைய படைப்பு, நான் என்றதை விளக்கி என்னுடைய படைப்பு என்றதான் நாங்க வருகிறதே தவிர எந்த படைப்புக்கு யாரும் என்ன சொல்லுகிறார்கள் என்றே தவிர நான் எழுதி போட்டேன் நான் பெரிய என்று சொல்ற அந்த தலைக்கணம் இல்லாத ஒரு ஒரு நிலையத்தான் இந்த கதையிலே நாங்கள் கனடத்திலே காணக்கூடியது. அந்த நீங்க சர்ச்சிலே முன்னாலேயே இது நடக்கிறது என்று சொல்லுகின்ற போது அது நான் ஒரு விதமாக ஒரு சமுதாய கண்ணோட்டத்திலே இந்த கதையின் நிறைய விடயங்களை நான் பார்த்திருக்கிறேன். சர்ச்சுக்கு முன்னாலே நடக்கின்ற பொழுது அங்கே கிறிஸ்தவர்களும் வந்திருக்கிறார்கள், அங்கே கிருஷ்ணரும் வருகிறார், எல்லாம் ஒரு மாதிரியாக நடந்து கொண்டே போகின்றது. அப்ப அந்த கலை என்பது எல்லாமே மறந்து ஒரு விதமான ஒரு பித்து நிலையில இருக்கிற ஒரு
கண்டிப்பா இது வந்து நான் என்னை அழித்திருக்கிற ஒரு அந்த அந்த ஆகுதி பண்ணின ஒரு சம்பவமாகத்தான் நான் நீங்க இதை அந்த 50 ரூபாயை ரொம்ப கொடுத்தது சந்தோஷம். இதுதான் உண்மை. நன்றி நன்றி நல்ல நன்றி விஷயம். கௌரி. ரொம்ப நன்றி கௌரி. ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின ஒரு கதையை எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியும் என்னுடைய எளிமையான அன்பும். நீங்க முதல்ல எனக்கு சொன்னீங்க வேற கதை தான் சொன்னீங்க இவரோட ஜெயமோகன் கதை தான் நீங்க எனக்கு சொன்ன நீங்க நினைக்கிறேன். பிறகுதான் நான் யோசிச்சேன், நான் ஏன் அப்படி எடுப்பான், நீங்க வர்றபடியால உங்களோட கதையை எடுக்கிறது தான் அது சிறப்புன்னு தான் நான் கரடி எடுத்தேன். நான் மீனும் நன்றி. யோசிச்சுட்டு தான் கரடியை நான் எடுத்தேன். நான் நல்ல அதுல கதை, நல்ல சிறப்பா ஐயாட இருந்தது. சிறப்பு என்னன்னு சொன்னால் அந்த ரக்ஷனா சொன்ன மாதிரி அந்த அந்த கலை கண் யாரை பார்த்தாலும் அந்த கண்ணுக்குள்ளால பாக்குற பொழுது அங்கே மானுடம் பிறக்கிறது என்பதுதான் அதுல முக்கியமான விடயம். கண்டிப்பா கண்டிப்பா நாங்கள் ஒரு இசைக்கலைஞரை இனிமேல் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதுக்கு பின்னால இருக்கிற அவர்களுடைய சமுதாய சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள், அந்த விடயங்களுக்குள்ளாலே எங்களுக்குள்ளே வருகின்ற மனித நேயங்கள் தான் அங்கே அதன் ப்ராடக்ட் எல்லாட்டி அதை டேக்கவே என்று நாங்கள் சொல்லக்கூடியது அந்த விடயமாகத்தான் இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம். நன்றி. தேங்க்யூ. நன்றி 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 கௌரிமா. நன்றி, எல்லாருக்கும் நன்றி, நன்றி. நன்றி. உங்களுக்கு இந்த கதை கதையாடல் செய்த உங்களோட மனசுக்கு நல்ல திருப்தியா இருந்தால் அது எங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ரொம்ப இதே வேளையில 100% திருப்தி, 100% திருப்தியா இருந்துச்சு. இதே வேளையில இதை பாக்குறவங்களுக்கும் அந்த கதையாடல் எங்களோட இந்த நிகழ்ச்சி வந்து கூடுதலாக மக்களை அதை கவர்றதாக இருக்கிறதால அது அவர்கள் இன்னும் கூடுதலான சில சங்கதிகள் செய்திகளை அறிவாங்க. ஒரு கேள்வி, ஒரு சிறுகதையோ நாவலோ ஒரு புனை கதை இலக்கியம் என்று பார்த்தால் அதுல எது மிக முக்கியமாக இருக்க வேணும், ஒரு எழுத்தாளன் எதை முதல் கையாள வேணும் என்று நீங்க நினைக்கிறீங்க? எதுல கூடுதலான அக்கறை எடுக்க வேணும் ஒரு பல ஆயிரம் கதைகளை தொடர்ந்து 40 வருடங்களாக வாசிக்கிறவன் என்கிற முறையில் ஒரு வாசகனாக என்னுடைய அபிப்பிராயம், ஒரு கதையில் மொழி, அதனுடைய நடை, அப்படியெல்லாம் எல்லாவற்றையும் பின்தள்ளிவிட்டு ஒரு கதையில் மிக மிக முக்கியமானதாக ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரு மனித ஜீவிதத்தின் ஒரு வாழ்வின் ஒரு துளிதான் ஒரு சிறுகதை. அதை இப்பொழுது நவீன எழுத்தாளர்களில் பல பேர் அவர்களுக்கு ஒரு பெரிய லைஃபே இல்லை. இப்ப எங்கள் தலைமுறையில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவங்கள் இருந்து, அப்பா அம்மா கஷ்டப்பட்டது, வறுமையில உழந்தது, கூரை வீட்டை இடிச்சு மாடி வீடு கட்டினது, வேலை கிடைக்காம அலைஞ்சது, 3-4 காதல் தோல்விகள் அடைஞ்சது, அப்படி நூற்றுக்கணக்கான அனுபவங்கள் இருந்துச்சு. அந்த அனுபவத்தின் சின்ன சின்ன துளிகள் கதைகளாக மாறுகிற போது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். சமீபத்தில் நான் வாசிக்கிற பல கதைகளில் மொழி, நடை எல்லாமே மிக நவீனமாக இருக்கிறது. ஆனால் அந்த கதைக்குள்ளாக ஒரு வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை மிஸ் ஆகிற போது கதையே மிஸ் ஆகுது. இதான் முத்தாய்ப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம். நிச்சயம். இதைத்தான் நாங்க இந்த கதையாடல் செய்யறதுக்கு தொடங்கின காரணமே இதுதான் இல்லையா? இல்லையா ரக்ஷனா? நாங்க இந்த கதையாடல் அந்த தொடங்கின காரணமே தற்போது எழுதப்படுகின்ற கதைகளிலே அந்த உணர்வுகள், அந்த ஒரு வாழ்க்கை, நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பு, இது ஒன்றுமே இல்லாம இருக்குது. அப்ப அதுதான் நாங்க அந்த கதைகளை எடுத்து பேசுவோம் என்று நாங்கள் தொடங்கின காரணமே இதுதான். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சரியான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, வாழ்க்கை இருக்க வேண்டும் என்ற ஒரு கதையில. அதான் அது எனக்கு பிடிச்ச. நீங்க ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்க ரக்ஷனா, இல்லாட்டி கலாக்கா. அதான் இப்ப நாங்கள் தொடங்கினத்தின் நோக்கம் பலவிதமாக நிறைவேறி கொண்டு வருகிறது தான் நான் நினைக்கின்றேன். மானுடம் பேசப்பட வேண்டும், பேசப்பட வேண்டும், அதை இழக்காமலுக்கு கலை வளர வேண்டும். அதைத்தான் உண்மை. கலையை வச்சு கொண்டு பண்றேன்னா கலை என்னத்துக்கு பண்றோம்? ஏதோ ஒரு விதத்துல ஒரு ஒரு மனித நேயத்தை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். புதுவிதமாக எழுதுகிறோம், பேஷனாக எழுதுகிறோம், அப்படி எழுதுகிறோம் என்று சொல்லி கொண்டு போய் மனிதனத்தை துளைத்து போட்டு நிக்கிற ஒரு நிலை வரக்கூடாது என்றதுக்காகத்தான் இதை நாங்கள் இந்த கதையாடல் தொடங்கலாம் என்று கதைத்திருந்தோம். அதுக்கு ஏற்ற மாதிரியான விடயங்கள்
அதிலே முத்தாப்பாக உங்களுடைய கதையை நாங்கள் இன்றைக்கு செய்தது மிகவும் சந்தோஷமான விடயம் ஐயா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சந்தோஷம். ரக்ஷனா தேங்க்யூ என்ன சொல்ல கௌரி. போறீங்க? ரக்ஷனா ஏதாவது சொல்றீங்க? இல்ல நீங்க சொன்ன விஷயம் தானே, அதாவது கலைங்கிறது ஒரு ஆயுதம் தானே எங்களை கையில இருக்கிறது. அதை வச்சுக்கொண்டு நாங்க எப்படி எந்த அளவுக்கு அந்த ஆயுதத்தை நாங்க பாவிக்கலாம்ங்கிறதுக்காக தான் நாங்க இதை ஆரம்பிச்சது. இதை கொண்டு நாங்க சமூகத்துக்கு நாங்க என்ன செய்ய போறோம்ங்கிறது அதை நாங்க ஒரு திறனாய்வு செய்யற மாதிரி அதுக்குரிய ஒவ்வொரு கதையை நாங்க விமர்சிக்கிற நேரமும் அதை பற்றி அலசி ஆராயிற நேரமும் அதுக்கான ஒவ்வொரு அடைவை நாங்க எட்டுகிறதாக நினைக்கிறேன். அது இன்னைக்கு அது எங்களுக்கு இன்னும் ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கு. மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக்க சந்தோஷம். வாசார் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வேலை, அதுக்குள்ளேயும் இரவு நேரம் நீங்க எனக்காக எங்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. கலாக்கா மற்றது ரக்ஷனா எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி.